இது மாதிரி ஸ்கூட்டர் டைப் வண்டியில் நம்ம கிளச் அவுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு கவர் அசம்பிளியை சுற்றி வரக்கூடிய போல்டு வரிசையாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்க்ரூ இருக்கும், அப்படி இல்லை போல்டு இருக்கும். 8 அல்லது 10 ஸ்க்ரூ இருக்கும், ஒரு வண்டிக்கு வித்தியாசப்படும். இந்த போல் நட்டெல்லாம் அவுத்துட்டு ஒரு மரக்கட்டை வச்சு இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் தட்டினோம் அப்படின்னா இந்த கேஸு வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம கிளச்சை பிரிக்கிறது, அடுத்து வேரியேட்டர் பார்க்குறது, எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். கிளச்சு கவரை வைக்கிறதுக்கான விஷயம் அவ்வளோதான். இப்போ கிளச்சு கவரை வைத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சலசலன்னு ஒரு வித்தியாசமான சத்தம் வருது. இதெல்லாம் என்ன பிரச்சனை நம்ம செக் பண்ண போகிறோம், தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம கிளச்சு கவரை வைத்ததுக்கு அப்புறமாக இந்த சென்ட்ரிஃபியூகல் கிளச்சு, இப்போ காட்டக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் கிளச், அதற்கான ஸ்பெஷல் டூல்ஸை வச்சு 17 ரிங்ஸ் அல்லது 17 பிட்டு போட்டு இதை அவுத்து எடுத்துடுறோம். இதை அவுத்து எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கிளச்சை பெல்ட்டை அழுத்தி லாக் பண்ணி வெளில எடுத்தாச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வேரியேட்டர்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து ரிவர்ஸ் த்ரெட் வரும். இதற்கான டூல்ஸ் யூஸ் பண்ணி இதை அவுத்து எடுத்துடுறோம். நம்ம வீடியோ லென்த்தை குறைக்கணும், ரொம்ப அதிகமாக போகுது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனை மட்டும் இதில் ஸ்பீடப் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே வேரியேட்டர் கப், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியேட்டர் கப்பு தெரியுது. பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கப்பையும் வெளியில் எடுத்துடுறோம். கப்பில் பார்த்தீங்கன்னா 6 புஷ் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், என்னங்கிறத பார்ப்போம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சு நல்ல கடகடன்னு சவுண்டு வந்ததை பார்த்தோம். துரு தெரியுது உங்களுக்கு. நம்ம இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடிய இந்த 3 புஷ்ஷு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் காட்டியிருக்கோம். அதனால் வீடியோ டயத்தை குறைக்கிறதுக்காக அதை காட்டல. அந்த புஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே க்ரீஸ் லூப்ரிகேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வேரியோமேட்டிக் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது பண்ணோம். இந்த புள்ளியை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இது மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியில் வரக்கூடாது, ஆனால் ஓப்பன் க்ளோஸ் ஆகணும். 2 டைம் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இந்த ஆக்ஷன் இருக்கணும், ஸ்மூத்தான ஒரு ஆக்ஷன் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஓடின கிளச்சு ஷூ சுத்தமாக ஒன்றுமே இல்லை, எந்த அளவு தேஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே போல் இந்த கிளச்சு ஷூ பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராக்கெட்டில் ஒரு நல்ல ஃப்ரீ மூமெண்ட் இருக்கணும். இந்த மாதிரி போடும்பொழுது இந்த ஷூ வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் இருக்கணும். இப்போ நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணியிருக்கோம். இதுவுமே போய் ஸ்டக்காக இருந்தது. இப்போ நம்ம அடுத்தாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு செட்டு கிளச்சு ஷூ மாற்ற போகிறோம். கிளச்சு ஷூ மாற்றிட்டு ட்ரம் லைட்டாக எமரி தான் போடணும். நிறைய நண்பர்கள் ஆக்ஸா பிளேட் போடுவாங்க. ஆக்ஸா பிளேட் போடக்கூடாது. லைட்டாக எமரியில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டினதுக்கப்புறம் அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு சவுண்டுக்கு இந்த வேரியேட்டர் தனியாக அவுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் லீக்கேஜ் இருக்குது. இப்போ இந்த ஆயில் சீல் மாற்ற போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேரியேட்டர் ரோலர் புஷ், இதில் வரக்கூடிய இந்த 6 புஷ், இந்த புஷ்ஷெல்லாம் எப்படி அடி வாங்கியிருக்குங்கிறது தெரியுது உங்களுக்கு. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு கிட்டு வாங்கி வந்திருக்கோம், நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளச்சு ஆயில் சீல் லீக் இருக்கிறதுனால அந்த கிளச்சு கவர் அவுத்து எடுத்துகிட்டு அதற்கான ஒரு ஆயில் சீல் மாற்றிக்க போகிறோம். இப்போ கவர் வெளியில் வந்துடுச்சு. இதில் இருக்கக்கூடிய ஆயில் சீலை நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா வெளில வந்துடும். புது ஆயில் சீல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதனுடைய போல்டை போட்டுற வேண்டியது தான். ஆயில் சீல் அடிச்சுட்டு அடுத்தது நம்ம கிளச்சு மாட்டணும். இப்போ புது புஷ்ஷை செட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வேரியேட்டரில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். ஒரிஜினல் போடுறது பெஸ்ட்டு. ஆனால் ஒரிஜினல் சப்ளையர் பார்த்திங்கன்னா பேண்டோ தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நேரடியாக பேண்டோ மார்க்கெட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த எண்டு பிளேட்டு இப்போ வேரியேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இந்த புஷ்ஷஸ்லாம் அடிபட்டிருக்கா தேஞ்சிருக்கா செக் பண்ணோம். எல்லாமே கிளியராக இருக்குது. அதே மாதிரி இந்த வேரியேட்டர் ஃபேஸிங் இது கூட பார்த்திங்கன்னா வீடியோவில் ஒரு மாதிரி தெரியுது, ஆனால் வந்து தேய்மானம் ரொம்ப இல்லை. இப்போ அப்படியே அதை போட்டுக்கிறோம். அதே போல் ஏற்கனவே சொன்னதுபடி இங்கே ஆயில் சீல்லாம் அடித்து அதை க்ளீன் பண்ணி இந்த காலர்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்ததாக புது பெல்ட்டை போட்டுடுறோம். பெல்ட்டை இழுத்து பிடிங்க சார். பெல்ட்டை அந்த பக்கம் இழுத்து பிடிங்க.
அடுத்து வேரியேட்டர் மேலே வரக்கூடிய எண்டு பிளேட்டு அது போட்டுக்கிறோம். பெல்ட் கொஞ்சம் லூஸ் விடுங்க. அதனுடைய மில்லிங்கில் உட்காந்துருக்கா செக் பண்ணுறோம். உட்காந்துருச்சு. அடுத்தது இதில் வரக்கூடிய வாஷரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டேப்பர் இருக்கும், ஒரு பக்கம் வந்து மேடாக இருக்கும். மேடாக இருக்க பக்கம் மேல் பகுதி இருக்கிற மாதிரி வச்சு லாக் பண்ணுறோம். அதற்கடுத்து இதில் வரக்கூடிய ஸ்பேசர் அதை போட்டாச்சு. அடுத்தது இதற்கான நட்டு, வேரியேட்டர் நட் அல்லது கிக்கர் ராஜெட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த நட்டை லூஸ் பண்ணோம் அப்படின்னா டைட் ஆகும். டைட் பண்ணிடுறோம். அடுத்தது இதற்கான ஸ்பெஷல் டூல்ஸ் போட்டு இந்த நட்டை ஃபுல் டைட் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு இங்கே கிளச்சு மாட்டிட்டோம்னா வேலை ஓவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளச்சு யூனிட் செட் பண்ணிட்டோம். கிளச்சு யூனிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண கிளச்சு ஹப் அல்லது கிளச்சு ட்ரம் போட்டாச்சு. இதற்கான வாஷர் நட்டு போட்டுட்டு இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டூல் ஒய் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஒரு சில வீடியோக்களில் காட்டியிருப்போம். இங்கே காட்டக்கூடிய டூல் தான் அது. இதை போட்டு லாக் பண்ணி பிடிச்சிட்டு 17 ரிங்ஸ் போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை கம்ப்ளீட்டட். இது ரெகுலர் த்ரெட் தான். இப்போ இதை டைட் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ வண்டி எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு ஆப்ரேட்டிங் சவுண்ட் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த விதமான சவுண்டும் இல்லை. இந்த கடகடா அந்த சவுண்டெல்லாம் இல்லை. அதே மாதிரி வேரியேட்டர் ரெஸ்பான்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சிலரேஷன் கொடுக்க சொல்லி பார்க்கலாம். இப்போ வண்டி ஆஃப் பண்ணி ஏர் ஃபில்டர் கட்டியிருக்கணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த ஏர் ஃபில்டர் சவுண்டு வருது. ஸோ இது ஜூபிட்டர் மட்டும் இல்லை, வீகோ, ஸ்கூட்டி, பெப் எல்லாத்துக்குமான ஒரு வீடியோவாக கூட இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.